ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். வெல்லம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் அப்படிங்கிறதுல ஆக்சிஜனேட்ரிகள் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாக்களையும் எதிர்த்து போராட உதவுது. புற்றுநோய், இதய நோய், இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி கூட இந்த வெல்லத்துக்கு இருக்கு. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் வெல்லம் மருந்தா பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வெல்லம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெல்லம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் அது தூண்டுது, செரிமானத்தை கூட மேம்படுத்துது. அஜீரணம், மலச்சிக்கல், வாயு தொல்லை, செரிமான கோளாறு, இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு துண்டு வெல்லம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலை சுத்தப்படுத்துறதுல வெல்லம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெல்லம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நச்சுத்தன்மை நீக்கியா செயல்படுது. நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதன் மூலமாகவும் நம்மளோட உடம்போட ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துறதன் மூலமாகவும் கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு வெல்லம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்யறதுல வெல்லம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு, போலேட் அப்படின்னு 2 சத்துக்கள் இருக்கு. இந்த 2 சத்துக்களும் சரியான இரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறதன் மூலமா மாதவிடாய் டைம்ல வரும்ல அந்த வலி, பிடிப்புகள் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வெல்லம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெல்லம் ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். வெல்லத்துல இருக்கக்கூடிய வழக்கமான நுகர்வு இருக்குல்ல, இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவலை இயற்கையாவே அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுல வெல்லம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அத்தியாவசிய தாதுக்கள், விட்டமின்கள் இது எல்லாமே வெல்லத்துல நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாம உடலை நோய் தொற்றுக்கள், குளிர்காலத்துல வரும்ல அந்த இருமல், சளி இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கூட இந்த வெல்லத்துக்கு இருக்கு. இந்த வீடியோல வெல்லம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வெல்லத்தை மிஸ் பண்ணாம சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டா கூட வெல்லத்தை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.